Now look at these sentences. I go for a walk in the morning. இதுல நீங்க adverb phrase கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. நான் எப்ப walk போறேன்? மார்னிங்ல. In the morning. In the morning, the மூணு வேர்ட்ஸ்லயும் adverb இல்ல. In is a preposition, the is an article, and morning is a noun. ஆனா in the morning இந்த மூணு வார்த்தையும் சேர்ந்து ஒரு adverb பண்ற வேலையை பண்ணுது. எப்படி? Whenங்கிற questionக்கு answer பண்ணுது. When do I go for a walk? In the morning. Okay, so adverb phrase na adverb பண்ற வேலையை தான் பண்ணும். They returned home at midnight. எப்ப வந்தாங்க வீட்டுக்கு திரும்பி? Midnightல. At midnight is an adverb phrase. அதுவும் whenங்கிற questionக்கு தான் answer பண்ணுது. We went inside the room. Inside the room is an adverb phrase. Whereங்கிற questionக்கு answer பண்ணுது. எங்க போனோம்? ரூமுக்குள்ள போனோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு. Replace the adverb in the following sentences by an adverb phrase of the same meaning. See, adverb ஒரு adverb phraseனால நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். சேம் மீனிங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். மீனிங்கை மாத்திரக்கூடாது இந்த ப்ராசஸ்ல. ஓகே, the pigeon flies swiftly. First adverb கண்டுபிடிக்கணும். swiftly தான் adverb. என்ன செய்யுது? fliesங்கிற verb-க்கு தான் additional meaning கொடுக்குது. adverb-ஆ இருக்கு. இப்ப நம்ம இந்த சென்டென்ஸ்ல இந்த adverb swiftly எடுத்துட்டு ஒரு adverb phrase போடணும். அதே மீனிங்கை கன்வே பண்ற மாதிரி. இப்ப நம்ம எப்படி எழுதலாம்? The pigeon, PGN எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, the correct pronunciation is pigeon. The pigeon flies in a swift manner. In a swift manner சொல்லலாம். இது முழுசும் சேர்ந்து ஒரு adverb phrase. இதுவும் வந்து howங்கிற questionக்கு தான் ஆன்சர் பண்ணுது. flies verb-க்கு தான் additional meaning. வேற என்ன adverb phrase எல்லாம் போடலாம்? At high speed. The pigeon flies at high speed ன்னு போடலாம். அதுவும் அதே அர்த்தம் தான். ஓகே, with swiftness ன்னு போடலாம்.